மற்றவர்கள் போற பாதையும் நம்ம போற பாதையும் எதிரும் புதிரா இருக்கும். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அது பக்தி மார்க்கம், நம்ம ஞான மார்க்கம். அது புற வழிபாடு, நம்ம அக வழிபாடு. இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அவன் அப்படி கும்பிடுறான், இவன் இப்படி கூத்தடிக்கான், அவன் அப்படி கும்மாளம் போடுறான், அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளுடைய பிரார்த்தனை வடிவம், நம்மளுடைய பயணம் எல்லாமே எதை நோக்கி போகும்னா இறைவனை நோக்கி மாத்திரமே நம்ம பயணம் இருக்கும். அதுவும் அமைதி நிலையிலேயே இருக்கும். ஆரவாரமோ கொண்டாட்டமோ கூத்தாட்டமோ எல்லாம் இருக்காது. நீ ஒரு பிரார்த்தனை செய்யற அப்படின்னா, நீ ஒரு பெண்ணா இருந்தால் கட்டின கணவனுக்கு தெரியக்கூடாது, பெத்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. ஆண்மகனா இருந்தால் கட்டின மனைவிக்கு தெரியக்கூடாது, பெத்த தாய்க்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் பிரார்த்தனையை பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்சபடியா வீட்டுக்குள்ள நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சிக்கல்ல மாட்டிக்கிடுவேன். அதுக்குதான் டைம் சொல்லியிருக்கோம். எப்படினாலும் தெரியும்னு சொல்ற இல்லையா? அதுக்குத்தானே உனக்கு டயத்தை என்ன எத்தனை மணிக்கு கொடுக்கும்? காலையில 4 to 5, 5:15. அந்த நேரத்துல எவனுமே எந்திக்க மாட்டான். சரியா? மாலையில எப்ப கொடுக்குறோம்? 9 to 11. எப்படி போனாலும் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் அசந்து தூக்கிடுவாங்க. அந்த கேப்ல நீ இருக்கணும். சரியா? அதுதான், அது இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு அதுதான் சாத்தியம். இன்னும் ஒரு படி நாங்க என்ன சொல்லுவோம், தனி ரூம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். பிரார்த்தனைக்கு மாத்திரம் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சாத்தியப்படாதனாலதான் சரி நீ எந்த இடத்துல தூங்குறதுக்கு போய் உட்காரையோ அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றோம். ஆக்சுவலா விதி பிரகாரம் பார்த்தா அது இல்ல. அந்த வாய்ப்பு அந்த மாதிரி கொடுக்க கூடாது. தனிமையாத்தான் ஒதுங்கித்தான் இருந்துதான் பண்ணணும். இவ்வளவு கொடுத்தே பண்ண மாட்டேங்கிற, தனியா போய் எந்திரிச்சு தனியா உட்காந்து பண்ணுவீங்கன்னா நீங்க பண்ணுவீங்களா? அதுதான் நம்மளுடைய பயணமே. அப்படி பண்ணும் போதுதான் சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும்.